ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறதே ஒரு அதிர்ச்சியான வரியில இருந்துதான். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியே வரப்போற அந்த ஊழியரோட பயணத்தை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது சும்மா துன்பத்தை தாங்கிக்கிறது மட்டும் இல்ல, அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறத பத்தினது. இந்த வார்த்தைகள் தான் பல நூற்றாண்டுகளா கிறிஸ்துவ மக்களுக்கு இயேசுவோட பாடுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, முதல்ல இந்த மர்மமான ஊழியர் யாரு, அவரோட நோக்கம் என்ன, இத புரிஞ்சுக்கலாம். அவரோட கதை துன்பத்துல ஆரம்பிக்கல, ஆனா கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு ஸ்பெஷலான அழைப்புல இருந்து தொடங்குது. அதுதான் இந்த முதல் பகுதி, கற்றோனின் நாவு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஊழியருக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ பெரிய பலமோ அதிகாரமோ இல்ல, மாறா கற்றோனின் நாவு. அதாவது துவண்டு போயிருக்கிறவங்களையும் சோர்வா இருக்கிறவங்களையும் சரியான வார்த்தைகளால உற்சாகப்படுத்துற ஒரு திறமை. அவரோட முதல் வேலையே வார்த்தைகளால ஆறுதல் சொல்றதுதான். இது நமக்கு இயேசுவோட மலைப்பிரசங்க மாதிரியான போதனைகளை ஞாபகப்படுத்துது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு தெய்வீக பரிசை வாங்கிக்க அந்த ஊழியர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார். கடவுள் தினமும் அவரை எழுப்பி கவனமா கேட்க தூண்டுறார். அதுக்கு பதிலா அவர் எந்த எதிர்ப்பும் காட்டல, பின்வாங்கவும் இல்ல. இது சும்மா உட்கார்ந்து கேட்கறதில்ல, மாறா தினமும் கவனமா கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு செயல். இது கடவுளுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு நெருக்கமான உறவை காட்டுது. இப்படி ஒரு அர்ப்பணிப்போட தன் பயணத்தை தொடங்குற அந்த ஊழியர் அடுத்து ஒரு பயங்கரமான சோதனைக்குள்ள நுழையிறாரு. இது எதேச்சியா நடந்த கஷ்டம் இல்ல, அவரே முழு மனசோட ஏத்துக்கிட்ட ஒண்ணு. இது கிறிஸ்துவ நம்பிக்கையோட மைய கருத்தான சிலுவையின் பாதையை நமக்கு நினைவுபடுத்துது. அதுதான் ஒப்புவிக்கப்பட்ட துன்பம். துன்பத்தோட முதல் கட்டம் இங்க விவரிக்கப்படுது. அவர் தன்னை அடிக்க வர்றவங்க கிட்ட இருந்து ஓடி போகல, அதுக்கு பதிலா அடிக்கிறவங்களுக்கு தம் முதுகையே காட்டுறாரு. இத பார்த்தா பலவீனம்னு நினைக்காதீங்க, இது வரப்போற துன்பத்தை எதிர்கொள்ற ஒரு அபாரமான மன உறுதியோட வெளிப்பாடு. இது இயேசு சாட்டையால அடிக்கப்பட்டதை நமக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்தது அவமானம் இன்னும் கொஞ்சம் தனிப்பட்டதா மாறுது. அந்த காலத்துல ஒருத்தரோட தாடிய பிடுங்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அவமானமா கருதப்பட்டுச்சு. அந்த செயலையும் அவர் எதிர்க்காம ஏத்துக்கிறாரு. இது அவரோட அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆழமானதுன்னு, அவரு எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்காருன்னு காட்டுது. கடைசியா துன்பத்தோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம், நிந்தனையும் காரி உமிழ்வதும். இது உடம்புல வர்ற வலியை விட ஒருத்தரோட மரியாதையை கொலைக்கிற செயல், ஒருத்தரை மனுஷனாவே மதிக்கலங்கிறதுக்கான அடையாளம். இதுக்கும் அவர் தன் முகத்தை மறைக்கலன்னு சொல்றது அவர் எந்த அளவுக்கு துன்பத்தை ஏத்துக்க தயாரா இருந்தாருன்னு நமக்கு உணர்த்துது. சரி, இவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திச்ச பிறகும் இந்த கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. துன்பத்தை அனுபவிக்கிறதுல இருந்து அந்த ஊழியரோட அசைக்க முடியாத வலிமைக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்க போறோம். இதுதான் கற்பாறை போன்ற முகம், அதாவது எதுக்குமே அசையாத ஒரு மன உறுதி. அப்படி ஒரு மன உறுதிக்கு என்ன காரணம்? இதோ பதில். ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். பாத்தீங்களா, அவரோட பலம் அவர்கிட்ட இருந்து வரல, கடவுள் தனக்கு துணையா இருக்காருங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து தான் வருது. இதுதான் எல்லாத்தையுமே மாத்துது. இது மனுஷனோட பலத்தை தாண்டின ஒரு தெய்வீக பலம். இந்த ஒப்பீடு இதை ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது அவமானம், இழிவு. ஆனா அவரோட மனசுக்குள்ள ஆண்டவர் துணை இருக்காரு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை அவரோட அனுபவத்தையும் மாத்திடுது. சோதனை அவரை உடைக்கல, இன்னும் பலப்படுத்துது. என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன்.
இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை பாருங்க. கற்பாறைனா என்ன? உடையாத, அசைக்க முடியாத ஒண்ணு. இது வெறும் சகிச்சுக்கிறது மட்டும் இல்ல, கடவுள் துணை இருக்காருங்கிற நம்பிக்கையால வந்த ஒரு அசைக்க முடியாத தீர்மானத்தோட சின்னம் இது. இந்த பகுதியோட அந்த ஊழியரோட மனநிலை பொறுமையிலிருந்து ஒரு சவாலுக்கு மாறுது. தெய்வீக நீதியில அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையோட இறுதி வெளிப்பாட்டை நாம இங்க பார்க்கலாம். மனுஷங்க கொடுக்கிற தீர்ப்பை விட கடவுளோட தீர்ப்பு தான் கடைசின்னு அவர் நம்புறாரு. தீர்ப்பு வழங்குபவர் பக்கத்துல தான் இருக்காரு. இப்ப பாருங்க, அவர் ஒரு சவாலையே விடுறாரு. என்னோடு வழக்காடுபவன் எவன்? வா, 2 பேரும் நேருக்கு நேரா நிப்போம். இது திமிர்ல கேக்குற கேள்வி இல்ல, மாறா கடவுள் தன் பக்கம் இருக்காருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வர்ற ஒரு தைரியமான சவால். அவர் இனிமே தன்னை ஒரு குற்றவாளியா பார்க்கல, தன்னை குற்றம் சொல்றவங்கள நேருக்கு நேர் சந்திக்க தயாரா இருக்காரு. அடுத்த சவால் இன்னும் அழுத்தமா வருது. என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இந்த கேள்விகளை அடுத்தடுத்து கேட்கறதுலயே தெரியுது அவர் தான் மேல எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு. இது குற்றம் சொல்றவங்கள அமைதியாக்க போடுற ஒரு சவால். அந்த கடைசி சவாலுக்கு முன்னாடி தன் நம்பிக்கையோட மூலத்தை மறுபடியும் ஒரு தடவை உரக்க சொல்றாரு. இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். இது வெறும் வார்த்தை இல்ல, இதுதான் அவரோட தைரியத்துக்கான அஸ்திவாரம். அவரோட எல்லா செயல்களுக்கும் இதுதான் அடிப்படை. கடைசியா அந்த மிக சக்தி வாய்ந்த கேள்வி வருது. நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இங்க அவர் இனிமே ஒரு பாதிக்கப்பட்டவர் இல்ல, மாறா கடவுள் தம் பக்கம் இருக்கிறதால இறுதி தீர்ப்புல ஜெயிக்க போறவருங்கிற நம்பிக்கையோட நிக்கிறாரு. இது மனுஷங்களோட நீதிமன்றத்தை விட தெய்வீக நீதிமன்றத்து மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கைய காட்டுது. பல நூற்றாண்டுகளை தாண்டி இந்த ஊழியரோட கதை இன்னைக்கும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. உங்க வாழ்க்கையில வர சோதனைகள்ல, கஷ்டங்களுக்கு நடுவுல உங்களை எது ஒரு கற்பாறை மாதிரி உறுதியா நிக்க வைக்குது? உங்க நம்பிக்கையோட ஆதாரம் என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல சொல்லப்படுது. மத்தேயு நற்செய்திப்படி பாஸ்கா விருந்தப்போ இயேசு இத சொல்றார். அந்த அறையில இருந்தவங்க மனசுல எவ்ளோ பெரிய பதட்டத்தையும் குழப்பத்தையும் இது உண்டாக்கியிருக்கும். சரி, இந்த துரோகத்தோட மையத்துல நிக்கிறது யாரு? வேற யாரும் இல்ல, 12 சீடர்கள்ல ஒருத்தனான யூதாஸ் இஸ்காரியோத். இயேசுவோட நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தரே அவரை காட்டி கொடுக்க வென பேசுறார். 30, வெறும் 30 வெள்ளிக்காசுகள். இதுதான் யூதாஸ் பேரம் பேசி வாங்கின விலை. இது ஒரு சாதாரண தொகை கிடையாது. அந்த கால சட்டங்கள் படி ஒரு அடிமைக்கு காயம்பட்டா கொடுக்கப்படுற நஷ்ட ஈடுதான் இந்த 30 வெள்ளிக்காசு. இங்க ஒரு மனுஷனோட உயிரே அந்த விலைக்கு மதிக்கப்பட்டிருக்கு. இது பணத்தை விட நம்பிக்கையோட விலையா மாறிடுச்சு. இது ஏதோ கோபத்துல திடீர்னு செஞ்ச தப்பு இல்ல. யூதாஸோட துரோகம் ரொம்ப திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம். முதல்ல அவனா தலைமை குருக்களை தேடி போறான். 2வதா நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்கன்னு பேரம் பேசுறான். கடைசியா சரியான நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறான். இது ஒவ்வொரு படியும் யோசிச்சு செஞ்ச ஒரு செயல். இங்க யூதாஸோட கதை இப்படி நடந்துட்டு இருக்க, இதே மாதிரி ஒரு துன்பத்தை பத்தி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இறைவாக்கினர் எசாயாவோட வார்த்தைகள் நடக்கப் போற நிகழ்வுகளுக்கு ஒரு ஆச்சரியமான பின்னணியை கொடுக்குது. எசாயா சொல்ற இந்த நபர் சும்மா ஒரு பாதிக்கப்பட்டவர் மட்டும் இல்ல. அவர் சொல்றாரு, அடிக்கிறவங்களுக்கு என் முதுகையும் என் மேல துப்புறவங்களுக்கு என் முகத்தையும் நான் மறைக்கலேன்னு. இது சும்மா பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு விதமான செயல்பூர்வமான ஏற்பு. துன்பத்தை எதிர்க்காம அதை நேருக்கு நேரா சந்திக்கிறது. இத கேட்கும்போது இது ஒரு பலவீனமா தோணலாம் இல்லையா? ஆனா உண்மையில இது ஒரு பெரிய மன வலிமையோட அடையாளம். அவமானத்தை சந்திக்கும்போது முகத்தை திருப்பிக்காம நிக்கிறதுக்கு எவ்வளவு மன உறுதி வேணும்னு யோசிச்சு பாருங்களேன். இது பார்க்க சரணடைகிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. எசாயா இந்த மன உறுதிய ஒரு அருமையான வார்த்தையில சொல்றாரு, கற்பாறை முகம். அதாவது வலியாலியும் அவமானத்தாலையும் உடைக்கவே முடியாத ஒரு முகம். இப்போ மத்தேயோட கதைக்கு திரும்ப வருவோம். இயேசு அமைதியா தன்னோட விதியை நோக்கி போறதுல இந்த கற்பாறை முகத்தை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஆக இங்கதான் இந்த கதையோட மையமான ஒரு கேள்வி வருது. இந்த நிகழ்வு இறைவாக்கினர்களோட வார்த்தைகளால முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணா, இல்ல இது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட தேர்வால் நடந்ததா? இங்க பாருங்க, இந்த 2 கதைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு பொருந்துதுன்னு. மத்தேயு சொல்றாரு, நடக்கிறது எல்லாமே எழுதப்பட்டபடியே நடக்குதுன்னு. ஆனா எசாயாவோ அந்த எழுதப்பட்ட விதிய எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமான வழியை காட்டுறார். ஒன்னு விதிய பத்தி பேசுது, இன்னொன்னு அதை ஏத்துக்கிற மனச பத்தி பேசுது. சரி, இப்போ மறுபடியும் மத்தேயு விவரிக்கிற அந்த பரபரப்பான காட்சிக்குள்ள போவோம். இங்க விதி, சுயவிருப்பம் பத்தின தத்துவம் எல்லாம் போய் அது ஒரு தனிப்பட்ட மனசை உறைய வைக்கிற மோதலா மாறுது. அந்த அறையில இருந்த அதிர்ச்சியையும் நிசப்தத்தையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
இயேசு தன்னோட நெருங்கிய நண்பர்கள் கிட்ட, தன் ஷீடர்கள் கிட்ட சொல்றார், உங்கள ஒருத்தன் என்னை காட்டிக் கொடுப்பான். அந்த வார்த்தைகளோட பாரம் எப்படி இருந்திருக்கும்? அந்த அறிவிப்புக்கு அப்புறம் சீடர்கள் ஒவ்வொருத்தரா ரொம்ப துக்கத்தோடையும் குழப்பத்தோடையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, அது நானா? அவங்களுக்கே அவங்க மேல சந்தேகம் வருது. அவங்க இதயத்துல எவ்ளோ வேதனை இருந்திருக்கும். இப்போ கதை அதோட உச்சகட்டத்துக்கு வருது. மத்த சீடர்கள் மாதிரியே துரோகம் செய்ய போற யூதாசும் அதே கேள்வியை கேட்கறான். ரபி, நானும்? இது என்ன ஒரு தருணம்! இது எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிற கேள்வியா, இல்ல அப்பட்டமான தைரியமா? இயேசுவோட பதில் ரொம்ப அமைதியா, ஆனா கத்தி மாதிரி கூர்மையா இருக்கு. நீயே சொல்லிவிட்டாய். இந்த ஒரு வாக்கியம் துரோகத்தை உறுதி செஞ்சிருது. விவாதம் முடிஞ்சது. தவிர்க்க முடியாதது இனி நடந்தே தீரும். ஆகா, கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதியா, இல்ல நாம எடுக்கிற முடிவுகளோட தொழுப்பா? யூதாஸ் வெறும் ஒரு கருவிதானா, இல்ல அவன் தன்னோட பாதைய அவனே தேர்ந்தெடுத்தானா? இந்த கேள்விகளுக்கு சுலபமான பதில்கள் கிடையாது. ஆனா இந்த கதை பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கு. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.